Hello Households, welcome to our channel. This is me. இப்போ ஒரு கொஷின். ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் யூஸ்வலி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆகுறாங்க, சயின்ஸ் பார்க்குறாங்க, ட்ரீம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, சின்க்ரனிசிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க, எனர்ஜி ஷிஃப்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பர்சன் நார்மலாக லைஃப் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது லவ் இல்லைன்னு அர்த்தமா, இல்லை கேர் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தமா, இல்லை அதுக்குள்ளே இன்னும் டீப்பான ப்ராசஸ் நடக்குதா? ஹாஃப் சோல்ஸ் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டிஸில் சில பேர் இதை மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் ட்வின் யூஸ்வலி கனெக்ஷனை அன்யூஷுவலாக இருக்குன்னு முன்னாடியே ஃபீல் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் மெசேஜஸை நோட் பண்ணுறாங்க, ட்ரீம்ஸ் ரிமெம்பர் பண்ணுறாங்க, சோல் கனெக்ஷனை டெப்த்தாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதுவே மேட்ரிக்ஸ் ட்வின் அவங்க கனெக்ஷனை லாஜிக் மூலமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கனெக்ஷனை ரேஷ்னலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கொஷின், இந்த ரெண்டு பேர்லேயும் யார் கரெக்ட்? ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுறவங்களா இல்லை லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்களா? ஆக்சுவலி ரெண்டு பேரும் கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸில் டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் கற்றுட்டு இருக்காங்க. திங்க் பண்ணுங்கள் ஹாஸ்டல்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் யார் சுப்பீரியர்? ஆக்சுவலி ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் லேர்னிங் பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் லெசன் கற்றுட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் ப்ராக்டிக்கல் லைஃப் லெசன் கற்றுட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் யாரையும் ஹரி பண்ணாது. ஒரு பூ ஜனவரி மாதம் பூக்கலாம், இன்னொரு பூ ஜூன் மாதம் பூக்கலாம். லேட்டாக பூக்கிறதுனால அதுக்கு அழகில்லைன்னு அர்த்தமா, இல்லை அதுக்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? எப்போ பூத்தாலும் அந்த பூ அழகு தானே. அப்போயே நம்ம ட்வின்னோட அவேக்னிங் டைம்லைனை கம்பேர் பண்ணுறோம். யூஸ்வலி டிவைன் ஃபெமினின் எனர்ஜி ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆகுதுன்னு சொல்கிறோம். பிகாஸ் டிவைன் ஃபெமினின் நேச்சுரலி இன்ட்யூட்டிவ், ஹார்ட் சென்டர்ட், ஃபீலிங் பேஸ்ட், எனர்ஜி சென்சிட்டிவ். அதனால் கனெக்ஷன் டெப்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவேர்னஸ் ஜாஸ்தினா பெயினும் ஜாஸ்தி தானே. இப்போ கொஷின், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? கனெக்ஷன் பற்றி தெரியாமல் இருந்த காலத்தில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. ஆனால் கனெக்ஷனை டெப்த்தாக புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட இமோஷன்ஸ் கூட டீப்பன் ஆகியிருக்கும். ஏன்? பிகாஸ் அவேர்னஸ் லைட் மாதிரி. லைட் வந்தால் டார்க் கார்னர்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். அதே மாதிரி அவேர்னஸ் வந்தால் அன்ஹெல்த் wounds விசிபிள் ஆகும். செப்ரேஷன் பெயின் மட்டும் இல்லை, செல்ஃப் ஒர்த் இஷ்யூஸ், அபேண்டன்மெண்ட் ஃபியர், ரிஜெக்ஷன் ஃபியர் எல்லாம் சர்ஃபேஸ்க்கு வரும். இப்போது நீங்கள் கனெக்ஷனை புரிஞ்சுட்டு இருக்கீங்கள, ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களோன்னு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் சோல் லெவலில் ஃபீல் பண்ணுற பெயினை அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? திங்க் அபவுட் இட். பிகாஸ் சில நேரம் விசிபிளாக தெரியாதது இன்விசிபிளாக நடந்துட்டு இருக்கலாம். சோல்ஸ், இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஏன் ஒருத்தர் கனெக்ஷனை சோல் லெவலில் ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் இன்னொருத்தர் அதை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? ஏன் ஒருத்தர் யூனிவர்ஸ் சயின்ஸை முக்கியமாக நினைக்கிறாங்க, ஆனால் இன்னொருத்தர் கோஇன்சிடென்ட்னு சொல்கிறாங்க? ஏன் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் இன்னொருத்தர் கெரியர், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சொசைட்டி ரூல்ஸ் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை தான் சில ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டிஸில் மேட்ரிக்ஸ் ட்வின் கான்செப்ட்னு பேசுகிறோம். மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஃபிசிக்கல் வேர்ல்ட் ரியாலிட்டி, சொசைட்டி டீச் பண்ண பிலீஃப்ஸ். சக்ஸஸ்னால் என்ன? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், லைஃப் எப்படி போகணும்னு நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரோக்ராம்டு திங்கிங். மேட்ரிக்ஸ் ட்வின் யூஸ்வலி கனெக்ஷனை ஹார்ட் மூலமாக இல்லை, லாஜிக்கல் மூலமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த கனெக்ஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? வை ஆம் ஐ ஃபீலிங் திஸ்? இது ப்ராக்டிக்கலாக இல்லை பாசிபிளானே திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கொஷின், அதனால் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நோ, மெனி டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராசஸ் பண்ண டிஃப்ரெண்ட் வேவை சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டிவைன் ஃபெமினன் எனர்ஜி யூஸ்வலி ஹார்ட் ஃபர்ஸ்ட், டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி யூஸ்வலி லாஜிக் ஃபர்ஸ்ட். திங்க் பண்ணுங்க, ஒரு பர்சன் ஓஷனோட பியூட்டியை பார்த்து ரசிக்கிறாரு, இன்னொரு பர்சன் அந்த ஓஷனோட டெப்த்தை கால்குலேட் பண்ணுறாரு. இங்கே ரெண்டு பேரும் ஓஷனை தான் பார்க்குறாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்வின் கனெக்ஷன் டெப்த்தாக ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க. மேட்ரிக்ஸ் ட்வின் கனெக்ஷன் மீனிங்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவேக்னிங் டைம்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் சோல் லெசன் ரெண்டு பேருக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு கொஷின், நீங்கள் உங்கள் ட்வின் இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கலன்னு யோசிக்கிறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூமில் டிஃப்ரெண்ட் லெசன் கற்றுட்ருக்காருன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? பிகாஸ் சில நேரம் அவங்க லேட்டாக தான் அவேக்கன் ஆகுவாங்க, அவங்க டிஃப்ரெண்ட் ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ரொம்ப முக்கியமான பார்ட்க்கு வரலாம். டிவைன் மேஸ்குலின், அதாவது நிறைய பேர் டிவைன் மேஸ்குலின் சைலண்ட்டாக இருந்தால் கேர் பண்ண மாட்டாருன்னு அசியூம் பண்ணுறாங்க. டிவைன் மேஸ்குலின் கோல்டாக இருக்காருன்னா மூவ் ஆன் பண்ணிட்டாருன்னு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் சில நேரம் ரியாலிட்டி அது இல்லை. டிவைன் மேஸ்குலின் அவேக்னிங் நிறைய நேரம் விசிபிளாக நடக்காது, சைலண்ட்டாக ஹிட்டனாக உலகத்துக்கு தெரியாமல் நடக்கும். வெளியில் பார்த்தா அவங்க நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலாம்,
ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கலாம். உங்களை விட்டு வேறு பர்சனை கூட சூஸ் பண்ணலாம். லைஃப் நார்மலாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள கியாஸ், கன்ஃபியூஷன், ஃபியர், இமோஷனல் ஓவர்வெல்ம், ஐடென்டிட்டி கிரைசிஸ்லாம் நடக்கும். ஹாஃப் சோல்ஸ் ஐஸ்பர்க் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம்ல. மேலே தெரியுது கொஞ்சம் தான், கீழே இருக்கிற போர்ஷன் தான் பெருசு. நிறைய டிவைன் மாஸ்க்லினும் அப்படி தான். வெளியில் காமா தெரியல, ஆனால் உள்ள 1000 தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். Why can't I forget this person? Why do I keep thinking about them? Why does this connection feel differentன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க ப்ராசஸ் சைலண்ட்டாக நடக்கும். பிகாஸ் இந்த கனெக்ஷன் அவங்க லைஃப்பில் இருந்த ஓல்ட் பிலீஃபை கொலாப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நான் இமோஷன் ஷோ பண்ணக்கூடாது, நான் வல்னரபிள் ஆகக்கூடாது, சக்ஸஸ் தான் எனக்கு சந்தோஷம், கண்ட்ரோல் தான் என்னோட ஸ்ட்ரென்த், இந்த பிலீஃப் எல்லாம் ஸ்லோவாக பிரேக் ஆகும். அதுதான் சில ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டிஸ் டவர் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓல்ட் ஐடென்டிட்டி கொலாப்ஸ், நியூ ஐடென்டிட்டி பர்த். அந்த ஹாஃப் சோல்ஸ் ஒரு பில்டிங் ரீபில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓல்ட் பில்டிங்கை ரிமூவ் பண்ண வேண்டியது தானே. அதே மாதிரி ஓல்ட் பிலீஃப்ஸ் கொலாப்ஸ் ஆனாதான் நியூ அவேர்னஸ் பில்ட் ஆகும். இப்போ எல்லாருக்கும் எழுற ஒரு கொஷின் தான், why does the runner run? ஹாஃப் சோல்ஸ் மெனி டைம்ஸ் டிவைன் மாஸ்குலின் உங்களை விட்டு ஓடலை, தன்னோட ஃபீலிங்ஸ் கிட்ட இருந்து தான் தள்ளி போகிறாரு. நம்ம எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் இமோஷன்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா. பிஸி ஆகிடுவோம், ஒர்க்கில் இம்மர்ஸ் ஆகிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சோஷியல் மீடியாவில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். ஆனால் ஃபீலிங்ஸ் டிஸப்பியர் ஆகுமா? இல்லை, அது கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்து திரும்ப வரும். அதே மாதிரி சில டிஎம்ஸ் கனெக்ஷனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சில சோல் லெசனை கற்றுட்டு அவங்க திரும்ப நம்ம கிட்ட தான் வந்தாகணும். ஆனால் ஹாஃப் சோல்ஸ் இந்த ஜேர்னியோட டீப்பஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா? ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் செப்ரேஷன் இல்லை, அது ஷேடோ ஒர்க். பிகாஸ் உங்கள் ட்வின் உங்கள் பியூட்டியை மட்டும் மிரர் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஓன்ஸை கூட மிரர் பண்ணுவாங்க. அபேண்டன்மெண்ட் ஒன்று இருந்தால் டிஸ்டன்ஸ் ட்ரிகர் ஆகும், ரிஜெக்ஷன் ஒன்று இருந்தால் சைலன்ஸ் ட்ரிகர் ஆகும், இன்அடிக்வசி ஒன்று இருந்தால் நான் இன்னர் ஃபீல்ன்ற ஃபீல் ஸ்டார்ட் ஆகும். இப்போது அவங்க பெயினை க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை ஆல்ரெடி உள்ளே இருந்த பெயினை அவங்க ரிவீல் பண்ணுறாங்களா? டீப்பாக யோசிச்சு பாருங்கள். ட்ரிகர் கரண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஓன்ட் பழசு. சைல்ட்ஹுட்டில் நமக்கு வேணுன்ற லவ், அட்டென்ஷன், வேலிடேஷன், சேஃப்டி கம்ப்ளீட்டாக கிடைக்காம போயிருந்தா அது இமோஷன்ஸ் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும். இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்புறம் ஒரு நாள் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்தால் அது ட்ரிகர் ஆகும். அதனால தான் ஒரு லேட் ரிப்ளை வந்தால் கூட ஆன்சைட்டி ஃபீல் ஆகுது, ஒரு டிஸ்டன்ஸ் வந்தால் அபேண்டன்மெண்ட் ஃபியர் ஃபீல் ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ரிஜெக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறோம். கரண்ட் ட்ரிகர் ஸ்மாலாக இருந்தாலும் ஓல்ட் உங்களுக்கு டீப்பாக இருக்கும். இப்போ பிகஸ்ட் ரியலைசேஷன், ஜேர்னியோட கோல் ரீயூனியன் மட்டுமா, இல்லை கோல் இன்னர் யூனியனா? இதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம எல்லாரும் ரீயூனியன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவில் இன்னர் யூனியன் தான் முக்கியம். நீங்கள் உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை ஹீல் பண்ணலாமா? நீங்கள் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்களா? அதே நேரத்தில் உங்கள் ஃபெமினின் எனர்ஜியை ஹீல் பண்ணலாமா? நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? ரிசீவ் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? ஃப்ளோவில் இருக்க கற்றுக்கிட்டீங்களா? ஆக்சுவலி இதுதான் ரியல் ஒர்க். இங்கே பேலன்ஸ் தான் முக்கியம். ஒரு பறவைக்கு 2 சிறகும் தானே முக்கியம். ஒன்று மட்டும் இருந்தால் அதில் பறக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி மேஸ்குலின் எனர்ஜி மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் அங்கே பேலன்ஸ் இருக்குமா? இல்லை. ஃபெமினின் எனர்ஜி மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் பேலன்ஸ் இருக்குமா? கிடையாது. 2 எனர்ஜிஸும் சேர்ந்தால் தான் சோல் பீஸ்ஃபுல்லாக மூவ் ஆகும். டிவைன் சோல்ஸ், இன்னைக்கு வீடியோவாக ஃபுல்லாக கேட்டிங்களா? இப்போ ஒரு கொஷின், நீங்கள் உங்கள் ட்வின்னை தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்குள்ளேயே மறைஞ்சு போன உங்களை தேடிட்டு இருக்கீங்களா? பிகாஸ் சில நேரம் யூனிவர்ஸ் நமக்கு பர்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடி லெசனை கொடுக்கும், ரீயூனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீலிங்கை கொடுக்கும், லவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செல்ஃப் லவ் கற்றுக் கொடுக்கும். அதனால் ஜேர்னி ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒரு பட்டர்ஃப்ளை எமர்ஜ் ஆக டைம் எடுக்கும், அதே மாதிரி சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டைம் எடுக்கும். ரிமெம்பர் ஹாஃப் சோல்ஸ், பிக்கெஸ்ட் லெசன் அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லை, உங்களை புரிஞ்சுக்கிறது. பிக்கெஸ்ட் ஹீலிங் அவங்கள மாற்றுறது இல்லை, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுறது. பிக்கெஸ்ட் ரீயூனியன் அவங்க கூட இல்லை, உங்கள் சோல் கூட தான். லவ், ட்ரஸ்ட், ஹீல் அண்ட் க்ரோ. And that's all for now. This is V signing off.